கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நடந்த 3 நிகழ்வுகள். ஒன்று, கழுதை குட்டியின் மேல் ஏறி அவர் ராஜாவாக பவனியாய் எருசலேமுக்கு வருகிறார். நம்பர் 1. ரெண்டாவது, நீங்க படிச்சீங்கன்னா அவர் தேவ ஆலயத்திற்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக வைத்த மனிதர்களை சாட்டை வாரினால் தண்டித்து தேவனுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்தினார். பைபிள் சொல்லுது, என்னுடைய தகப்பனின் ஆலயம், அதாவது என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவருங்க தான் உச்சரிக்கிறார். அப்ப இன்றைக்கு ஒரு இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை விடுவிக்கப்பட்ட நாள் இந்த நாள். 2, தேவனுடைய ஆலயம் இயேசு விரும்புகிறபடி சுத்திகரிக்கப்பட்ட நாள் இந்த நாள். ஒரு ஆமென். இப்போ காலையில் அவர் டிராவல் பண்றார். அப்புறம் வந்து தேவனுடைய ஆலயத்தில் விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் காசுக்காரர்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறார். பயங்கரமா வேலை செய்கிறார். இயேசுக்கு பயங்கர பசி. நமக்கு வருகிறது போல அவருக்கும் பசி வந்திருக்கு. உங்களும் நீங்க பார்க்கறத பார்த்தா உங்களுக்கு வயிறு பசிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் ஆகுது. கஞ்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உங்களை மாதிரியே இயேசுவும் எதிர்பார்த்தார். இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். அவர் வருகிற வழியிலே ஒரு இடத்துல வருகிறார். அங்கே அழகான ஒரு அத்தி மரம் பயங்கரமான இலை தலைகளோட அப்படியே காட்சி அளிக்கிறது. இங்க வேற இயேசு காலையில் டிராவல் பண்ணி இருக்கிறார், நடந்திருக்கிறார். எருசலேம் வந்து ஏகப்பட்ட சுத்திகரிப்பு நடத்துறார். பசிச்சு போட்டு உடனே என்ன செய்தார்? பரவாயில்ல, நேரமாயிட்டு இந்த தூரத்தில் இருந்து அந்த அத்தி மரத்தை பார்க்கிறார். வெளியிலிருந்து பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கு. உடனே இயேசு என்ன செய்றார்? நடந்து அந்த அத்தி மரத்துக்கு கிட்ட போறார். எதற்காக? தன் பசியை ஆற்றுவதற்கு. அந்த மரத்தினிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு இயேசு போறார். அந்த எதிர்பார்ப்போடு இயேசு போன உடனே தேடுறார். அங்கே இலைகள் இருக்கிறது, அங்கே என்ன இல்லை? அவருடைய பசி ஆற்றுகிற கனிகள் இல்லை. உடனே இயேசு அன்னைக்கு ரொம்ப கடுப்பு மூடு போல இருக்கு. பொதுவாக அவர் இப்படி நடந்துக்கவே மாட்டார். ஆனா அந்த அன்னைக்கு ரொம்ப கோபமா இருந்திருப்பார் போல இருக்குன்னு. உடனே அந்த மரத்தை பார்த்து சொல்ல, இனி ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்திலே கனி புசியாதிருப்பானாக அப்படின்ட்டு ஒரே வார்த்தை. அது ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மரத்தை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்கு. ஆமா, ஏன்னா அத்தி மரத்தின் இலைக்கு பின்னாடி தான் என்ன இருக்கும்? காய் இருக்கும். நம்ம மாமரம் மாதிரி இருக்காது, இலைக்கு பின்னால தான் காய் இருக்கும். அப்ப இவர் என்ன நினைச்சார்? நிறைய இலை இருக்கு, அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்? காய் இருக்கும்னு சொல்லி வெளி தோற்றத்தை வைத்து அவர் என்ன செய்கிறார்? அந்த கனியை எதிர்பார்க்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. நான் இந்த இடத்துல கற்றுக்கொண்ட இன்னொரு பாடம், ஆண்டவர் இயேசு இருவழி சந்தியில் இருந்த கழுதையை கட்டவிழ்த்தார். அந்த இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுதலை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் போய் நிறைய பேரை கவிழ்த்தார், துரத்தினார். அவர் சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அத்தி மரத்தினிடத்தில் வந்த பொழுது அவர் எதிர்பார்ப்பு உள்ளவராக வந்தார். ஒரு அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரிடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம எல்லாருக்கும். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. எனக்கு ஆண்டவரிடத்துல எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு? கர்த்தர் இன்னும் ஊழியத்தை கட்ட மாட்டாரா? ஊழியத்தில் வளர பண்ண மாட்டாரா? ஆத்துமாக்களின் பெருக்கம் உண்டாகாதா? தடைபட்ட பிள்ளைகள் வரமாட்டார்களா? இன்னும் பிள்ளைகள் எழுப்புதல் அடைய மாட்டார்களா? வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நீ தரமாட்டீரா? ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அவன் எதிர்பார்ப்போடு இருக்கும். அதே மாதிரி என் மேலும் ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் நான் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது போல ஆண்டவருக்கும் நம்மிடத்தில் என்ன செய்கிறது? எதிர்பார்ப்பு இருக்கிறது.
பாருங்க, நமக்கு தேவை இருக்கிறது போல அவருக்கும் தேவை இருக்கிறது. நமக்கு பசி இருக்கிறது போல அவருக்கும் பசி இருந்திருக்கு. அப்ப நீங்களும் நானும் அவருடைய தேவையை பூர்த்தி செய்யத்தக்க இடத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுது, நான் கொடி செடி, நீங்கள் கொடிகள், என்னில் கனி கொடாதிருக்கிற செடி எதுவோ அது என்ன செய்யப்படும்? அறுத்து போடப்படும் அப்படின்னு சொல்ற. அது வெட்டி போடப்படும் அப்படின்னு சொல்ற. அதே நேரத்தில் ஆண்டவர் ஆமீன் அத்திமரத்தினிடத்திலே நடந்து கொண்ட விதம் கொஞ்சம் வித்தியாசம். ஏன் அப்படின்னு சொன்னா, அதனுடைய வெளி தோற்றம், அதனுடைய வெளி தோற்றம். நீங்க இந்த எல்லா ரெஃபரன்ஸ்லையும் இதை நீங்க படிக்கலாம். நான் தந்திருக்கிற எல்லா ரெஃபரன்ஸ்லையும் இதில் படிக்கலாம். வெளி தோற்றம் அவரை அதனிடத்திற்கு நடத்தி கொண்டு போனது. இந்த வார்த்தையை நீங்க மறந்துடாதீங்க. சிலருடைய வாழ்க்கை எப்படிதான்மா, வெளியில் அவர்களுடைய பார்வை, வெளியில் அவர்களுடைய வஸ்திரம், வெளியில் அவர்களுடைய பகட்டான வார்த்தை, வெளியில் அவர்களுடைய தோரணை, வெளியில் அவருடைய பவ்யங்கள் நம்மை அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அவரா நல்ல ஜோம் பண்ணுவார் போல தெரியுது, அவங்களா நல்ல விசுவாசம் உள்ளவர்களை போல தெரிகிறது. அப்ப இத மாதிரிதான் நாமும் சில நேரங்களில் சில மனிதர்களிடத்தில் ஏமாந்து விடுகிறோம். அவர்கள் ஜெபம், அவர்களுடைய ஆராதனை, அவர்களுடைய மனப்பக்குவம், அவர்களுடைய வஸ்திரங்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு மரத்தை அதன் கனிகளினால் அறிவீர்கள். ஒரு அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத அத்திமரத்திற்கு நடந்தது என்ன? ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார். என்ன சொன்னார்? இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை புசிக்காதிருக்க கடவன்ட்டார். இது போகுது. நாளைக்கு அவங்க ரிட்டர்ன் எருசலேமுக்கு வரும் பொழுது அந்த வழியாத்தான் வர்றாங்க. சீஷர்கள் பார்க்கறாங்க, அந்த மரம் பட்டு போயிட்டு ஒரே நாளில் அந்த மரம் பட்டு போச்சு. உடனே சீஷர்கள் ஓடி வந்து இயேசுட்ட சொல்றாங்க, இயேசுவே பாத்தீங்களா அந்த மரம் பட்டு போச்சு. நானு ஒன்னு கவனிச்சேன், நம்முடைய ஆண்டவர் ஒரே நாளில் ஆமணக்கை வளர்ந்து ஒருவனுக்கு நிழல் கொடுக்கிற அளவிற்கு மாற்றினார். ஒரே நாளில் வளர்ந்து இருந்த ஒன்றை ஆமென் தோத்திரம் பயனற்றதாயும் மாற்றினார். தெய்வம் ஒரு மனுஷனை நினைச்சா ஒரே நாளில் வாழ வைக்கவும் முடியும், ஒரே நாளில் காணாம போக பண்ணவும். அல்லேலூயா, ஆமென். தெய்வம் நினைச்சா 6 வருஷம் ஒண்ணும் வேண்டாம், 6 நிமிஷம் போரும். தெய்வம் நினைச்சா. அல்லேலூயா. ஒரு மனுஷனை உயர்த்த 6 வருஷம் ஒண்ணும் வேண்டாம், 6 நிமிஷம் போரும். ஆமென். 1 வருஷம் ஒண்ணும் வேண்டாம், 1 நாள் போரும் ஒரு மனுஷனை வாழ வைக்க, ஒரு குடும்பத்தை வாழ வைக்க. நான் இந்த பகுதியில் நிறைய படிச்சேன். இன்னைக்கு நான் பிரசங்கம் தொடங்கினா ராத்திரி 9 மணி ஆகும். இன்னத்த பிரசங்கம் தீரதுக்கு கழுதையை குறித்து படிக்க வேண்டிய இருக்கு. தோத்திரம், இன்னைக்கு முடிஞ்சா கழுதையை குறித்து படிப்போம். இல்லையா, கழுதைகள் கேட்கட்டு. இந்த அப்ப நிறைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த பகல் வேளை சொல்லுகிற ஒரு காரியம், எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அத்திமரம் இயேசுவின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றலை. தேவனுடைய ஆலயத்தை கட்டி கொடுத்த பிதாக்கள் ஆராதிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த மக்கள் ஆலயத்தின் எதிர்பார்ப்பை என்ன செய்யல, நிறைவேற்றல. ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றின ஒன்று, இருவழி சந்தியில் கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. என்ன, ஒரு தேவனுடைய ஆலயம் ஆண்டவர் விரும்புகிறபடி இல்லை. வெளிப்படையாக மிக தெளிவாக இருந்த அத்தி மரம் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இல்லை. ஆனா
தெருவிலே ஒருவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் கிடந்த ஒரு கழுதை அவர் விரும்புகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஆண்டவரிடத்தில் இன்று அதிகாலை ஜெபித்த ஒரு ஜெபம், தகப்பனே, ஒரு அத்திமரத்தை போலும் வேண்டாம், ஒரு ஆலயத்தை போலும் வேண்டாம், இந்த கழுதையை போலாகிலும் ஒருவன் வாழ்வதற்கு முயற்சித்தால் அதை விட சிறந்த ஒரு அனுபவம் வேறொன்றும் இல்லை. அப்படி அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவாலயத்திற்கு ஆசையோடு போனார். ஆனால் அவரால் அவருடைய ஆசை நிறைவேறவில்லை. ஆராதிக்க போன அவர் எரிச்சலோடு வர வேண்டியதாயிற்று. ஆண்டவரை மகிமைப்படுத்த போனவர் கோபப்பட வேண்டியதாயிற்று. ஆண்டவரை மகிமைப்படுத்த போன அந்த தேவனுடைய ஆலயம் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றல. தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், புதிய ஏற்பாட்டு சபையில் தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும். ஒரு நாளும் நாம் கள்ளர் குகை ஆகக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுதும் வந்து இன்முகத்தோடு தங்கி இருக்கிற ஒரு ஆலயமாய் நம்முடைய சரீரம் பேணி காக்கப்பட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஒரு அல்லேலூயா. ஒரு நாளும் நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் என் சரீரம் ஆண்டவரை எரிச்சலூட்டுகிறதாக இருக்கக்கூடாது, ஆண்டவரை கோபப்படுத்துகிறதாக இருக்கக்கூடாது, ஆண்டவரால் கவிழ்த்து போடப்படுகிறதா இருக்கக்கூடாது. ஆண்டவரை மகிழ்ச்சியாக்குகிற ஒரு தேவனுடைய ஆலயமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வார்த்தை ஆம் என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. வேதத்தை கொஞ்சம் கூட நான் சிந்தித்த சில காரியங்களை மட்டும் துரிதமாய் சொல்லுகிறேன். இந்த கழுதை, இந்த அம்மா கழுதையும் பிள்ளை கழுதையும், இது ஆம்பளை கழுதையா பொம்பளை கழுதையான்னு தெரியல. ஆனா கேட்கறது எல்லா கழுதையும் தான் கேட்குது. அதனால எந்த கழுதையா இருந்தாலும் பரவாயில்ல, கழுதையாவே இருக்கட்டும். ஆமே, தோத்திரம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கழுதை எந்த கழுதைன்னு. உங்களுக்கு புரியல, புரிஞ்சு, அதனால தான் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. ஆனா இந்த அம்மா கழுதைன்னா பொம்பளை கழுதை தான். ஆமே, தோத்திரம். ஒரு கழுதையும் கழுதையின் குட்டியும். அப்ப கழுதை குட்டி அப்படின்னு சொன்னா அம்மா கழுதையா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பிள்ளை கழுதை ஆம்பளை கழுதையா பொம்பளை கழுதையான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது ஆண்டோட்ட ஒரு கேட்டுக்கலாம், ஐயா நீங்க அன்னைக்கு டிராவல் பண்ணினிலே போன கழுதை பொம்பளை கழுதையா ஆம்பளை கழுதையான்னு. அவர் கண்டிப்பா நமக்கு சொல்லாம இருக்க மாட்டார். ஆமே, சரி, புத்தி உள்ள கழுதை கேட்கட்டுமே. சரி, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கட்டும். இந்த கழுதை ரொம்ப நாளா இந்த கழுதை இந்த அம்மா கழுதையை பார்த்து ஆமே தோத்திரம் என்ன கேட்டிருக்கோம். எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆமே தோத்திரம். இந்த கழுதைக்கு அண்ணன் தம்பி 4 பேர் உண்டு பார்த்துக்கிடுங்க. இந்த குட்டி கழுதைக்கு அண்ணன் தம்பி 4 பேர் உண்டு. எல்லாரும் மற்ற 3 கழுதைகளையும் கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் துணி துவைக்கிறவன் ஒன்றை எடுத்துட்டு போயிட்டான், இன்னொருத்தன் நகை வியாபாரம் பண்றவன் ஒன்றை எடுத்துட்டு போயிட்டான், இன்னொருத்தன் ஜபா மாதிரி சவுண்ட்ஸ் கட்டுறவன் காணு கட்டி கொண்டு போறதுக்கு எடுத்துட்டு போயிருப்பான். இருக்கட்டும். அப்ப 3 கழுதைகள் போயிட்டு, இப்ப இந்த ஒத்த கழுதை மட்டும் ரொம்ப நாளா யாருக்கும் வேண்டாம கழுதை கயிறுக்கு கொடுத்து ஜங்ஷன்ல நின்றுட்டு இருக்கு. எந்த ஜங்ஷனா இருக்கும்? பாலப்பள்ளமா இருக்கட்டா? எது சௌரியமா இருக்கு நமக்கு? பாலப்பள்ளமா இருக்கட்டா? ஆமா, அது ராத்திரியும் கட்டப்பட்டிருக்கு, பகலையும் கட்டப்பட்டிருக்கு. இந்த குட்டி கழுதைக்கு ஒரு நாள் அம்மாட்ட ரொம்ப வருத்தம். ஏம்மா, அண்ணனை அவங்க எடுத்துட்டு போயிட்டான், அக்கால அவங்க கூட்டிட்டு போயிட்டான். இல்லடா கழுதைய தோத்திரம், தம்பி கழுதைய இன்னொருத்தன் கொண்டு போயிட்டான், என்ன மட்டும் ஒருத்த பயிலும் அவக்கலையே, நான் யாருக்கும் வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்து ஒரு நாள் இந்த குட்டி கழுதை ஆண்டவர் அம்மாவை பார்த்து சொல்லிச்சு, ஏம்மா நம்ம 2 பேர் மட்டும் அல்லது நான் மட்டும் இந்த கட்டவிழ்க்கப்படுவதற்கு காலதாமதம் ஆகிறதே அப்படின்னு ஒரு சங்கடம். அல்லேலூயா. ஆண்டவரே, உறங்குகிற கழுதைகளை எல்லாம் எழுப்புவீராக. அப்ப கவனிங்க, கழுதைகளை எழுப்புவாராக. அப்ப கவனிங்க, இந்த கழுதைக்கு ஒரு சங்கடம். ஏன்னா அவனை மற்றவர்கள் அவிழ்த்து விட்டார்கள், அவன் அவிழ்க்கப்பட்டு விட்டான். எனக்கு பின் வந்த பலரும், அதை தான் நான் சொன்னேன், தம்பி அவிழ்க்கப்பட்டு விட்டான். நான் சபைக்கு 2 ஆண்டுகள் ஆகிறது, நான் ஆலயத்திற்குள் 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் சில மாதங்களுக்கு முன் எனக்கு பின் வந்த பலரும் அவிழ்க்கப்பட்டு விட்டார்கள். இதே கேள்விதான் 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தின் கரையில் கிடந்த ஒருவன் சொன்னான், பலரும் இறங்கினார்கள் என்னை தவிர.
பலரும் அவிழ்க்கப்பட்டார்கள் என்னை தவிர, பலரும் விடுவிக்கப்பட்டார்கள் என்னை தவிர. ஆனால் நான் ஆர்வத்தோடு இருக்கிறேன். எல்லாரும் என்னிடத்தில் வருகிறார்கள், என்னை பார்க்கிறார்கள். சிலர் பரிதாபப்படுகிறார்கள், சிலர் முதுகையெல்லாம் தடவி தருகிறார்கள். தடவுகிறானே தவிர அழைத்து போக மாட்டேங்கிறானே. ஆமென். ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு வரும் பொழுதும் வார்த்தைகள் என்னை தடவுகிறது. கலங்காதே, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஒவ்வொரு நாளும் வந்து தடவுகிறார்களே தவிர ஒருவனுடைய கண்ணும் இந்த கயிறை ஒன்று அவிழ்த்து விட தோண்டவில்லையே. இந்த குட்டி கழுதை தாய் கழுதையை பார்த்து வேதனையோடு கேட்கிறது, அம்மா, ஏன் என் கழுத்தில் இருக்கிற கயிறு இன்னும் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது? அதற்கு அம்மா கழுதை சொன்னது, உன்னை தெய்வம் பயன்படுத்துகிற வேளை இன்னும் வரல மக்களே. அல்லேலூயா. உன்னை தெய்வம் பயன்படுத்துகிற ஒரு வேளை இருக்கடா. அம்மா கழுதை பிள்ளை கழுதைக்கு சொன்னது, சந்தோஷமா இந்த கயிறை கொஞ்ச நாளு கூட நீ சுமந்துக்கோ, நீ கொஞ்ச நாளு கூட சுமந்துக்கோ. உன்னை அவிழ்த்து விடுகிற ஒரு வேளை வரும். அந்த வேளை வரும் பொழுது உன் கழுத்தில் இருக்கிற கயிறு அவிழ்க்கப்படும். உன் வேளை இன்னும் வரவில்லை. அப்ப இப்ப இந்த கழுதைக்கு ஒரு காரியம் பிடிகிடச்சு. யாரும் என்னை சிநேகிக்காததினால் அல்ல, யாரும் என்னை விரும்பாததினால் அல்ல, என் வாழ்வில் சில மாற்றங்கள் வராததற்கு காரணம் என்னை தெய்வம் பயன்படுத்துகிற வேளை வராததினால். இந்த வசனம் புரிந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், வேளை வரும் பொழுது மாற்றம், வேளை வரும் பொழுது மாற்றம் வரும். உச்சரிக்கிறீங்களா இல்லையா? வேளை வரும் பொழுது மாற்றம் வரும். என் குடும்பத்தை தெய்வம் பயன்படுத்துகிற வேளை வரும் பொழுது மாற்றம் வரும். என் பிள்ளைகளை தெய்வம் பயன்படுத்தும் வேளை வரும் பொழுது மாற்றம் வரும். தெய்வம் உன் ஜெபத்தை கேட்காததினால் அல்ல, அந்த வேளை இன்னும் வரவில்லை. வேளை வரும் பொழுது மாற்றம் வரும். ஒரு அல்லேலூயா. உடனே குட்டி கழுதைக்கு ஒரு சங்கடம். சரி, வேளை வரட்டு, உன்னை அவிழ்த்து விட்டா நான் விளையாடவாது செய்திருவேனே. அம்மே, நீங்க கட்டி போட்டுக்கிடுங்க, என்ன அவிழ்த்து விட்டு இருந்தா அம்மைய சுத்தி 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 வந்திருப்பனே. அப்போ அம்மா கழுதை சொல்லிச்சு, சிலரை அவிழ்த்து விட்டப்போ ஓவரா விளையாடுனதுனால இனி ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறார், நேரம் வாரது வரைக்கும் அவுக்கண்டான். ஆரம்பத்தில் சிலரை கொஞ்சம் அவுத்து விட்டார். அவன் வேலை வரல, ஆனா கொஞ்சம் ஃப்ரீயா வாழட்டும். வேலை வரல, ஒன்னு சுகமா வாழட்டும். ஆனா சுகம் கிடைச்ச பிறகு வேலைக்காக பலரும் காத்திருக்கல, அவன் இறங்கி போயிட்டு. வேலைக்காக காத்திருக்கல, கட்ட விழுந்த உடனே, பிரச்சனை மாறின உடனே, கடன் மாறின உடனே அவன் வேலைக்காக காத்திருக்கணுங்கிற நினைப்பு போச்சு மக்களே. அதனாலேயாக்கும் பலருக்கும் கழுத்தில் இருந்து கயிறு மாறாத்தது. காரியம் பிடிகிடச்சா அம்மா கழுதைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அழகா போதனை. அவன் பிள்ளை சொல்லுது, வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், ஆனா கயிறு ஒண்ணு அவிழ்க்கலாமே. ஆண்டவர் சொன்னார், கயிறு இருக்கிறது வரைக்கும் தான் இதுல நிப்பேன். இந்த கயிறு மட்டும் இல்லைன்னா உனக்கு ஆராதனைக்கு வரண்டான்னு தோணும். சிஏ பிடிக்காதவரும், சண்டே கிளாஸ் பிடிக்காதவரும், ஆமென், ராத்திரி கூட்டம் பிடிக்காதவரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனா போராதோ, எப்பவும் எப்பவும் பேக்க தூக்கிட்டு எங்க போறியான்னு கேட்க தோணும். டேய், காரியம் பிடிக்கிறச்சா, உனக்கு தடுப்பூசி சீக்கிரம்.
அப்ப கவனிங்க, தோணும் எப்பவும் என்ன போறியான்னு. ஆனா கழுத்து கயிறுல கிடந்தப்போ, கழுத்துல கயிறு கிடந்தப்போ, காலையில ஜெபம், ராத்திரி ஜெபம், புதன்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை ஆராதனை, உபவாச கூட்டத்துக்கு யாரும் கூப்பிடண்டா, நான் வரேன்னு கயிறு அவுத்தப்போ எதுக்கு போகணும். இப்ப ஆண்டவர் பார்த்தார், அம்மா கழுத சொல்லிச்சு, காலத்துக்கு முன்ன சிலர் அவுத்து விட்டதுனால காலம் வந்தப்போ பலரும் சாராய கடையில இருந்தாமோனே, தெய்வத்தை காத்திருக்க வேண்டிய பலரும் சாராய கடையில தாமசம் ஆச்சலாம். காலத்துக்கு முன்ன அவுத்து விட்டதுனால, அதனால ஆண்டவர் சொன்னார், ஒரு சின்ன கயிறாது கையில கழுத்துல கிடக்கட்டு, தெய்வம் வரும்போ உன்னை காணணும் இல்லையா, அதுக்கு வேண்டி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறது தெரியுது? கயிறு இல்லைன்னா காணாத போகுமோனே. அதனால சில குடும்பங்களை ஒரு சின்ன கயிறுல தெய்வம் தொடுத்து போட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? வரும்போ உன்னை இங்க காணணும். ஏன்னா தெய்வத்திற்கு ஒரு அனுபவம் உண்டு. இடே, ஏதேன் தோட்டத்தில் 2 பேரை உருவாக்கி வச்சேன். நேற்றைக்கு வந்தப்போ அவர்களோட பேசிட்டு போனேன். மறுநாள் வந்தப்போ அவனை காணல. நான் அவனை தேட வேண்டியது வந்து, காரணம் என்ன? கழுத்துல கயிறு இல்லை. கழுத்துல கயிறு இருந்திருந்தா கெட்டின இடத்துல கிடந்திருப்பாய், கெட்டினவனுக்கு கூட இருந்திருப்பா. அல்லேலூயா. கழுத்துல கயிறு இல்லாததுனாலே அமை தோத்திரம். நேற்றைக்கு எங்கூட பேசினவனே இன்னைக்கு, ஆதாமே நீ எங்க இருக்கிற, ஆதாமே நீ எங்க இருக்கிறேன்னு தேட வேண்டியது வந்து, அதனாலதான் சொன்னார், கிடக்கட்டு ஒரு கயிறு. காரியம்படி கிடைச்சா கரம் தட்டி துதிக்கலாம். கிடக்கட்டு ஒரு கயிறு. அல்லேலூயா. காரணம், உன்னை தெய்வம் கண்ட நாள் இன்னும் வரல. உன்னை தெய்வம் ரட்சித்த நோக்கத்தின் நாள் இன்னும் வரல. உன்னை தெய்வம் கூப்பிட வருவார். இயேசு வருவார். அவர் வரும்போ அவருக்கு நீ பயன்படணும். அதுவரை ஒரு கயிறு கிடக்கும். இந்த கயிறு கடந்தாதான் இயேசு வரும்போ. அல்லேலூயா. அப்ப எல்லா பிரச்சனையும் மாறுனா பலரும் வர மாட்டாங்க. அதனால சில கழுதைகளுக்கு கழுத்துல இருந்து தெய்வம் கயிறை ஒரேடியா ஒண்ணு எடுக்க மாட்டார். மக்களை, ஏன் தெரியுமா? சிலர் தெய்வம் அழைத்த நோக்கமே வேற. தெய்வம் சிலரை அழைத்த நோக்கம், அபிஷேகித்த நோக்கம், ரட்சித்த நோக்கமே வேற. அதனாலதான் அம்மா கழுத சொல்லிச்சு, முனே காலத்துக்கு முன்னால அவிழ்த்த பலரும் தெய்வம் வந்தப்போ இல்லை. காலத்துக்கு முன்ன அவிழ்த்த பலரும் தெய்வ கிருபை வெளிப்பட்டப்போ இல்லை. அதனால இந்த கயிறு உனக்கு சுமை அல்ல, உனக்கு பாதுகாப்பாக்கும். இந்த வேதனை உனக்கு தீமை அல்ல, உனக்கு பாதுகாப்பு. இந்த பாடுகள் உனக்கு வேதனை அல்ல, இது உனக்கு பாதுகாப்பு. இந்த ஒத்த கயிறும் கையில கிடக்குதுன்னா கயிறு சொல்லும், இது காத்திருக்கதாக்கு வந்து. அல்லேலூயா. கழுத்துல கயிறு சுமக்கிற எல்லா கழுதையும் சமுதாயத்துக்கு ஒரு பதில் சொல்லும். என்ன தெரியுமா? இந்த கழுதை ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற ஆமென் கழுதையாக்கும். இதான் மக்களே. அல்லேலூயா. ஜீவிதங்களில் தெய்வத்தோடு கூடிய சில பிணைப்புகள், பாடுகளோடு கூடிய சில பிணைப்புகள் எல்லாம் தோத்திர நமக்கு அடையாளங்கள். இந்த கயிறு எதுக்கு காத்திருக்கு தெரியுமா? அவிழ்ப்பதற்கு ஒருவர் வருவார், அவிழ்த்து கொண்டு போக ஒருவர் வருவார். அம்மா கழுத சொல்லி கொடுத்துச்சு, கழுத்துல கயிறு கிடக்கட்டடா, உன்னை அவிழ்க்கிற காலம் இன்னும் வரல, தெய்வம் உன்னை பயன்படுத்தும் வேலை வரல. உன்னை தெய்வம் எப்ப பயன்படுத்தணும்னு நினைச்சாரோ அப்ப உன் கழுத்துல இந்த கயிறு
நீ அறியாமையே அவிழ்ந்திருக்கும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். சில குடும்பங்களை தெய்வம் பயன்படுத்துகிற வேளை வரும்போ சில குடும்பங்களின் பிரச்சனை ஒரு நொடி பொழுதுல மாறி இருக்கும். அந்த பலகீனம், அந்த வியாதி, அந்த கஷ்டம், அந்த அவமானம், அந்த வேதனை, அந்த பிரச்சனை உன்கிட்ட இருக்காது. அல்லேலூயா. இப்போ கழுதை, குட்டி கழுதை சொல்லிச்சு, கயருக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குட்டி கழுதை சொல்லிச்சு, கயருக்காக ஸ்தோத்திரம். அம்மா கழுதை சொல்லிச்சு, கெட்டி போட்டதுக்காக ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? இப்ப பிள்ளைக்கு ஒரு புத்தி வந்தது, நான் ஒரு காலத்திற்காக காத்திருக்கிறேன். அருமையானவரா காத்திருச்சவையே, சபை ஒரு காலத்திற்காக காத்திருக்குது. 2000 வருடங்களுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னான், நான் வருகிறது வரை காத்திரு, நான் வருவேன். எதற்கு? தான் இருக்கும் ஸ்தானத்திற்கு என்னை அழைத்து போக. அந்த நாள் அவர் வந்து என்னை அழைத்து போகிறது வரைக்கும் நான் சுவிசேஷத்தோடும் சத்தியத்தோடும் சபையோடும் பலிபீடத்தோடும் பரிசுத்தவான்களோடும் ஆமென் கட்டப்பட்டிருக்கிற கயிறுகளை உடைக்க நிற்கப்படாது. அந்த கயிறு காத்திருக்கிறவனுக்கு அடையாளம். காரியம்படி கிடைச்சா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆர்ப்பரிப்பா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முத கேள்விக்கு விட கிடைச்சா கிடைச்சு. ஏன் அவளுக்கு அல்ல? இப்போ குட்டி கழுத வாய வச்சுட்டு சும்மா இருக்காது. உங்களை என்னையும் போல ஐயாத்த கழுத வா சும்மா இருக்காது. இந்த கழுத அம்மாட்ட அடுத்த வார்த்தை கேட்டது, அப்படி என்ன அண்ணம்மா, அக்காலே அவங்க கொண்டு போய் யூஸ் பண்றாங்க, அண்ணனே அவங்க கொண்டு போய் யூஸ் பண்றாங்க, நம்ம அப்பா ஒருத்தர் உண்டு, அவர் ரொம்ப நாளா தடி இழுத்துட்டு கிடக்கிறாரு, ஆனா என்னை மட்டும் யாரும் பயன்படுத்தவில்லையே. கழுதைக்கு 2வது கேள்வி இது. குட்டி கழுதைக்கு யாரும் என்ன மட்டும் யூஸ் பண்ணல. எனக்கு ஆம்ஸ் கம்மியா இருக்க பாருங்க, புசு புசுன்னு வச்சிருக்கேன், எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறேன், எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறேன், எவ்வளவு டீசென்டா இருக்கிறேன், பேண்டெல்லாம் பாருங்க, ஜீன்ஸ் போட்டிருக்கேன் கழுதை. இப்படி சொல்லுது. கழுதைக்கு பயங்கர சங்கடம். அவங்க பயன்படுத்தப்படுகிறாங்க, அவங்க பயன்படுத்தப்படுகிறாங்க, அவங்க பயன்படுத்தப்படுகிறாங்க. ஆண்டவர் அவங்களை பயன்படுத்துறார், அவங்க குடும்பத்தை பயன்படுத்துறார். என்ன மட்டும் அவர் பயன்படுத்தவே இல்லை. நான் மட்டும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இந்த முச்சந்தியிலேயே நிக்கிறேன். எனக்கு பின் வந்த பலரும் பயன்படுத்தப்பட்டு விட்டார்கள். இதாக்கும் கழுதைக்கு சங்கடம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு குழப்பம், தான் பயன்படுத்தப்படாதது அல்ல, எனக்கு பின்வந்த பலரும் பயன்படுத்தப்பட்டதாக்கும் பிரச்சனை. இந்த கழுதைக்கு அதுதான் பிரச்சனை. எனக்கு கூட அக்காலும் அண்ணனும் தம்பியும் எல்லாரும் கூடவே நின்று இருந்தா அவனும் யூஸ் இல்லை நானும் யூஸ் இல்லைன்னு சொல்லலாம், அவனும் யாருக்கும் வேண்டாம் நானும் யாருக்கும் வேண்டான்னு சொல்லலாம். இப்ப எல்லாரையும் பயன்படுத்துறாங்க, நான் மட்டும் பயன்படல. இப்ப பலருக்கும் சங்கடம், தெய்வம் என்னை விருதாவாக கொண்டு வந்தாரோ. அல்லேலூயா. தெய்வம் என்னை விருதாவாக கொண்டு வந்தாரோ. நான் ஜீவித காலம் முழுவதும் ஒருவருக்கும் பயன்படுத்தப்படாமல் போய்விடுவேனோ அம்மா, நான் யாருக்கும் எதற்கும் எப்பொழுதும் பயன்படுத்தப்பட மாட்டேனா என்று சொல்கிற ஏக்கத்தோடு குட்டி கழுதை அம்மாவிடத்தில் கேட்கும்போ அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சோர்வா இருக்கா? போன வாரத்தில் உள்ள 1/2 மணிக்கூர் கூட இந்த வாரம் நான் எடுத்துக்கிட்டேன். சிரிச்சிட்டு போனியா இல்லையா? இப்ப அம்மா பிள்ளைக்கு சங்கடம் என்ன? பிள்ளைக்கு சங்கடம் என்ன? அக்கா பயன்படுத்தப்படுகிறார், அண்ணன் பயன்படுத்தப்படுகிறார், பிரதர் பயன்படுத்தப்படுகிறார், சிஸ்டர் பயன்படுத்தப்படுகிறார், பிரதர் பயன்படுத்தப்படுகிறார். நான் மட்டும் அப்படியே இருக்கிறேனே, எனக்கு ஒரு மாற்றம் இல்லை, எனக்கு யாரும் பயன்படுத்தல. ஆமென் தோத்தர். அம்மா கழுத பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிச்சு, போட்டோக்கு போஸ் கொடுத்த பாரு, சும்மா இருவேலே.
இல்லம்மா, நேத்துக்கு சாயந்தரம் பார்த்தேன், அண்ணா ஒரு மூடைய சுமந்துட்டு தோத்திர வாய்க்காலுக்கு யோர்தானுக்கு போயிட்டு இருக்கான். அவனுக்கு திரும்பி பார்க்க முடியாத வெயிட் கொஞ்சம் கூடுதல். போன வாக்கில் நின்றுட்டு போறமில்ல தம்பின்னு சொல்லிட்டு போனாமா. நான் மட்டும் யாருக்கும் பிரயோஜனப்படாம இருக்கேன். அண்ணனை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அம்மை தோத்திரம் சங்கடப்படுது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் தமிழ்நாட்டில் மழை இல்லைன்னு சொல்லி அக்காலை கொண்டு போய் வாழை மரத்தோட சேர்த்து கல்யாணம் கட்டி வச்சு போட்டான்வா. போன வாரம் கழுத அக்காளுக்கு கல்யாணம். என்ன மட்டும் யாருக்கும் வேண்டாம். ஹலோ, முன்னாடி எல்லாம் நம்ம ஊர்கள்ல மழை இல்லைன்னா கழுதைக்கு என்ன செய்வாங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். அது இந்த கழுதைக்கு சங்கடம். என்ன ஒரு பயிலும் பார்க்கல, சைடு வாக்கல, என்ன கண்ணு கூட காட்டல. அவளுக்கு கல்யாணம் போன வாரத்தில், எதுக்கு? மழை பெய்யட்டுன்னு. அப்ப அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவனே துணி துவைக்கிற கூட்டிட்டு போயிட்டான். நான் மட்டும் யாருக்கும் வேண்டான். அப்ப அம்மா சொல்லிச்சு, மக்களே, நீ இன்றைக்கும் கட்டப்படுவதற்கு காரணம் தெய்வம் ஒண்ணு என் கருவறையில் தந்தது. மண்ணானுடைய பொதி சுமக்க அல்ல, அண்ட சராசரத்தை படைச்ச தெய்வத்தை சுமக்கிறதுக்கு வேண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு பிரச்சனை, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சிலருடைய பிரச்சனைகள் சைலண்டா இருக்கு, ஆனா வெளியில பந்தாவா நடக்கிறாங்க. ஆனா சிலருடைய பிரச்சனைகள் மட்டும் சந்தி சிரிக்குதேயே, இது ஒரு பிரச்சனை நமக்கு. சிலருடைய ப்ராப்ளம் வீட்டுக்குள்ள, வெளியே யாருக்கும் தெரியாது. வீட்டுல கடன் இருக்கிறது தெரியாது, கஷ்டம் இருக்கிறது தெரியாது, சண்டை இருக்கிறது தெரியாது, வழக்காடுதல் இருக்கிறது தெரியாது, கடன் எதுவுமே தெரியாது. ஆனா வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா இவங்கள மாதிரி தோத்தர் அம்பானிகள் வேற இருக்க முடியாது. அப்படி 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 நினைப்பாங்க. அப்படி ஆனா உள்ள வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல. சிலருடைய பிரச்சனைகள் அந்தரங்கமா இருக்கு. ஆனா இந்த கழுத்துல என்னது? கயிறு. கழுத்துல என்னது? நீங்க ஒரு மாதிரி பாக்குதியா? கழுத்துல என்ன கிடக்கு? கழுத்துல கயிறு கிடக்கு. என்ன போச்சு? கழுத்துல என்ன கிடக்கு? கயிறு கிடக்கு. சிலருடைய கையில இருக்கிற பிரச்சனை ஊர்ல யாருக்கும் தெரியாது, மக்களே, யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த கழுதைக்கு கயிறு இது எங்க கட்டப்பட்டிருக்கு? எங்க கட்டப்பட்டிருக்கு? இருவழி சந்தியில. ஒரு நாள் இந்த கழுதைக்கு, குட்டி கழுதைக்கு ஒரு சங்கடம். அம்மா கட்டி வச்சதே வச்சான். வீட்டுக்கு பின்னால என்ன, நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனை யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும் இல்லையா? எத்தனை பேர் காரியம் பிடி கிடைக்குது? அல்லேலூயா. நம்ம ரொம்ப ட்ரை பண்றோம் இல்லம்மா, என் பிரச்சனை யாரும் அறியப்படாதுன்னு, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை யாரும் அறியப்படாதுன்னு. ஆனாலும் நானும் எனக்கு தெரிஞ்சிட்டேன். ஆண்டவர் சொன்னார், அம்மா கழுத சொல்லிச்சு, இல்ல மக்களே, நம்ம 2 பேருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவுக்க வரவியலுக்கு ரோட்டாங்கரையில கட்டி இருக்கும். நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சொல்லட்ட, அடுப்பங்கரையில கட்டி இருக்கும் அடையாளம். தொழுவத்தில கட்டி இருக்குங்கிறதல்ல அடையாளம். இருவழி சந்தியில கட்டி இருக்கும். அதுக்கு பிரச்சனை ஊருக்கே தெரியும். அவன் வீட்டுல உள்ள அவமானம் ஊருக்கே தெரியும். அவன் விலகின ஊருக்கே தெரியும். 4 பேருக்கு தெரிந்த பிரச்சனையை சுமந்துட்டு அவன் முச்சந்தியில நிற்பான். தெய்வம் என்ன ஏன் நிறுத்தி இருக்கிறார்? என்ன அவிழ்க்க வருகிறவருக்கு அடையாளமே இருவழி சந்தியில நிற்பான். கழுத்துல கயிறு கிடக்கு. நிக்கேதங்க இருவழி சந்தியில. கழுத்துல என்ன? நின்னுதான் ஆகணும், நின்னுதான் ஆகணும். அது உன்னுடைய அடையாளம். அடையாளம். 4 பேர் உன்னை பரியாசம் பண்ணினதுனாலதான் தெய்வம் உன்னை இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு தெய்வம் நினைச்சது. மகளா, 4 பேருக்கு நீ அவமான சின்னமா கழுத்துல கயிறை சுமந்து கொண்டு நீ முச்சந்தியில நின்னதுனாலதான் உன்னை எருசலேமுக்கு அழைத்து போகணும்னு தெய்வம் நினைச்சது.
அல்லேலூயா. இன்றைக்கு நீ அனுபவித்த சில அவமானங்கள், உன் குடும்பத்தில் நீ அனுபவித்த சில அவமானங்கள், உன் வாழ்க்கையில நீ அனுபவித்த சில அவமானங்களாக்கும் இயேசு உன்னை பார்க்க காரணமானது, இயேசு உன்னை சிநேகிக்க காரணமானது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ தெய்வத்தை இதுவரை விடல கண்டியா, விடல கண்டியா. அல்லேலூயா. ஜீசஸ். எத்தனை பேருக்கு நான் சொல்லியது புரியுது? அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். கழுதை தீந்து நான் நினைச்சியா? இன்னொன்னும் தீராது. நீ அடிக்கடி சொல்றல்ல, அவன் வீட்டுல பிரச்சனை யாருக்கும் தெரியல, என் வீட்டு பிரச்சனை மட்டும் ஊருக்கே தெரியுதுன்ட்டு. ஆண்டவரே தெரியும் மக்களே, அது தெரிஞ்சதுனாலதான் உன்னை தெய்வத்துக்கு தெரிஞ்சது. மனசிலாவில்லையோ? அவன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு 4 பேர் அறிஞ்சா இல்லையா? அதை நீ அவமானம்னு நினைச்ச இல்லையா? அந்த அவமானமாக்கும் உனக்கு அற்புதம் செய்யணும்னு தெய்வத்தை சினைக்க வச்சது. சில குடும்பங்கள் அவமானப்பட்டு நிக்கலையா மக்களே? இன்னைக்கு பகல் வேளை அவிழ்த்து விட கட்டளை பெற்றேன். விசுவாசிக்கிறவர்களுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னை அவிழ்த்து விட கட்டளை பெற்றேன். உன்னுடைய அவமானத்தின் நாட்கள் முடிகிறது. உன் அவமானத்தின் நாட்கள் முடிகிறது. உன் தலைகுனிவின் நாட்கள் முடிகிறது. இனி நீ முச்சந்தியில் நிற்பது இல்லை, இருவழி சந்தியில் நிற்பது இல்லை, இருவழி சந்தியில் நிற்பது இல்லை. இனி கர்த்தர் உன்னை பட்டணத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். இனி நீ தெருவில் நிற்க மாட்டே, நீ பட்டணத்திற்கு போவாய். இனி கட்டமேன் ஆமென். பைபிள் சொல்லுது, நீ கட்டப்பட்டவள் அல்ல, இனி நீ சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற ஒரு பாத்திரம். அல்லேலூயா. ஏம்மா, அன்னைக்கு அந்த இருவழி சந்தியில நீ கழுத்துல கயிறோட நிக்காம இருந்திருந்தா 2000 வருஷத்துக்கு பிறகு நாங்க உன்னை குறிச்சு பேசி இருப்போமா? என் கேள்விக்கு பதில், அன்னைக்கு மட்டும் அந்த அவமானத்தை சுமந்துட்டு தெய்வத்திற்கு வேண்டி நீ நிக்காம இருந்திருந்தா 2000 வருடத்திற்கு பிறகு எத்தனையோ ராஜாக்களை மறந்த உலகம் ஒரு கழுதைய மறக்கலையே மக்களே. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், கழுதைக்கு ஒரு வாழ்வு உண்டானால் உனக்கும் ஒரு வாழ்வு உண்டு. ஆமென். கழுதைக்கு ஒரு வாழ்வு உண்டானால் உங்களுக்கும், கழுதைக்கு ஒரு வாழ்வு உண்டானால் நமக்கும், கழுதைக்கு ஒரு வாழ்வு உண்டானால் எனக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக அவனை அவிழ்த்து கொண்டு வா. அல்லேலூயா. அவிழ்த்து விட சொல்லல, அவிழ்த்து கொண்டு வர சொன்னார். அவிழ்த்து விட்டா உலகத்துக்கு ஓடிடுவேன். விட அவிழ்க்கிறவன் அல்ல, ஆமென், உடன் நடக்க அழைக்கப்பட்டவன். அவிழ்த்து விட மாட்டார், அவிழ்த்து கொண்டு போவார், அவிழ்த்து கொண்டு போவார், அவிழ்த்து கொண்டு போவார் என் இயேசு. அல்லேலூயா.